ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் சார்ந்த வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணுவோம். பேஜ் நம்பர் 1 புவியியலுக்கான அந்த கலைச்சொல்லை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஜெராக்ஸ் போட்டு கையில் வச்சிருந்தாலும் சரி, இன்கேஸ் பிடிஎஃப்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, கையில நோட் நான் எழுதுறதுக்கு மட்டும் வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் சரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஜஸ்ட் ஒரே ஒரு லெட்டர் ஏ அப்படின்னு மட்டும் இருக்கு. இப்போ இதெல்லாம் கேட்பாங்களான்னு கேட்டா நமக்கு தெரியாது. இன்கேஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால சும்மா நம்ம படிச்சு வச்சுக்கலாம். இப்ப ஏ அப்படின்னு ஒரே ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா கனிமக்கூறுகள் நகரும் திசை அப்படின்னு ஆன்சர். இப்ப ஏ அப்படின்னாலே நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்? ஏ ஃபார் ஆப்பிள். ஆப்பிள்ன்றது ஒரு கனி வகையை சார்ந்தது தான். அப்ப கனிமம் அப்படின்றத அதை வச்சு நம்ம எடுத்துடலாம். ஒரு ஆல்பபெட் சீரீஸ்ல ஏல இருந்து தான் அப்படியே நகர ஆரம்பிக்கும். ஸோ கனிமக்கூறுகள் நகரும் திசைன்றத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆப்பிள்ன்றத வச்சு கனியும், ஏல இருந்து தான் அந்த லெட்டர்ஸ் மூவ் ஆகுதுன்றதுனால நகரும் திசைன்றதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஸோ இது ஈஸி தான். அடுத்து பாருங்க, ஏ ஆக்சிஸ். ஆக்சிஸ்னா அச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஷார்ட்கட் தேவைப்படாது. அடுத்து பாருங்க, டபுள் ஏ கொடுத்துட்டாங்க. 2 ஏ கொடுத்தாங்கன்னா அதுக்கு நிறைய ஆன்சர்ஸ்ல ஒரே மாதிரி இருக்கக்கூடியது எரிமலை குழம்பு. அதை நம்ம எடுத்துக்கலாம். அப்ப எரிமலை குழம்பு இல்ல ஒரு மாதிரி அனலான ஒரு பாறை அப்படி எது வந்தாலுமே அது 2 ஏ அப்படின்ற அந்த கொஸ்டினை குறிக்கிற ஆன்சர். கரெக்டுங்களா? நம்ம இதை சும்மா விளையாட்டுக்கு எப்படி வச்சுக்கலாம்னா, ஒரு எரிமலையில இருந்து வந்த அந்த குழம்பு இருக்குல்ல, அந்த லாவா, அதை எடுத்து இப்ப நம்ம மேல யாரோ ஊத்திட்டாங்கன்னா நம்ம ஆண் தானே கத்துவோம். அப்ப ஆண் நம்ம கத்துறது டபுள் ஏவை தான் குறிக்கும். அதை வச்சு சும்மா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, 2 ஏ வந்துச்சுன்னா ஒரு எரிமலை குழம்பு நம்ம மேல ஊத்திட்டா நம்ம எப்படி சவுண்டு போடுவோமோ அந்த ஆன்சர் தான் அந்த 2 ஏ வந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம். அந்த கொஸ்டின் வந்தாலே ஏதோ ஒரு அனல் சார்ந்த ஒரு விஷயம் தான் ஆன்சரா இருக்க போதுன்ற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அபேண்டன் மைன்ஸ். இப்ப இதுல மைன்ஸ்னா சுரங்கங்கள்ன்றது பொதுவா தெரியும். இப்ப அபாண்டன் அப்படின்றது பொதுவான இங்கிலீஷ் வேர்டு தான். இப்ப மேட்ச் அபாண்டன் சொல்றாங்கன்னா மேட்ச் கேன்சல்னு அர்த்தம். இப்ப எக்ஸாம் அபாண்டன் அப்படின்னா எக்ஸாம் நடத்தல, நிறுத்திட்டாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம படிப்போம்ல. அப்போ கேன்சல்ன்ற வார்த்தைக்கு தான் அது அபாண்டன்றது இன்னொரு இங்கிலீஷ் வேர்டு. இது நமக்கு பொதுவா தெரியும். இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா போஸ்ட்பான்ற வார்த்தை நமக்கு தெரியும்ல. போஸ்ட்பான்னா தள்ளி வச்சிருக்காங்க, ஒத்தி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். போஸ்ட்பான்னா தள்ளி வைக்கிறது, அபாண்டன்னா கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுறது. இது பேசிக்கான இங்கிலீஷ் வேர்டு. ஸோ இதுக்கு நம்ம ஷார்ட்கட்ஸ் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே நான் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, அபேட்மெண்ட் அப்படின்னு இருக்குங்களா, அத டிபேட்மெண்ட் அப்படின்னு மாத்தி வச்சுக்கோங்க. இப்ப டிபேட்மெண்ட்னு மாத்திட்டு அந்த டீயை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா டிபேட் மென் அப்படின்னு படிக்க முடியும். மென்னா ஒரு பையனை குறிக்குது. அந்த பையன் எப்படிப்பட்டவனா, டிபேட் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு பையன் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ல புரிஞ்சிருச்சு. அப்ப அந்த பையன் எப்பயுமே டிபேட் பண்ணிட்டே இருக்கான். அப்ப நாமளும் அவனுக்கு சரிக்கு சமம் என்ன பண்ண வேணாம், டிபேட் பண்ண வேணாம். நம்ம அப்படியே பேசாம விட்டுட்டோம்னா அவனுடைய கோவம்ன்றது தனி ஆரம்பிச்சிடும். அப்ப ஆன்சர்ன்றது தனிதல், தனித்தல் அப்படின்ற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த கொஸ்டினை அபேட்மெண்ட் இருக்கிறத டிபேட்மெண்ட் மாத்திரம், டீயை ரிமூவ் பண்றோம், அது டிபேட் மென்னு இருக்கும். டிபேட் பண்ணக்கூடிய மென்னு கிட்ட நம்மளும் டிபேட் பண்ண வேணாம். அப்படியே பேசாம விட்டா அவனுடைய கோவமும் தனி ஆரம்பிச்சிடும். அப்ப ஆன்சர் தனிதல், தனித்தல். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ரிஃப்ராக்டோமீட்டர். அதுக்கு மட்டும்தான் தமிழாக்கத்துல நமக்கு ஒளி விலகல்னு இருக்கும். இது பொதுவா நமக்கு தெரிஞ்சது, பிசிக்ஸ்ல நம்ம படிப்போம். ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா ஒளி விலகல். அதே தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. அந்த மீட்டர் அப்படின்னு வந்ததுனால அளவின்றது ஆட் ஆயிருக்கு. ஸோ இது பேசிக் தான், இதுக்கு நம்ம ஷார்ட்கட் தேவைப்படாது. அடுத்து பாருங்க, ஆப்லேஷன் அப்படின்னு இருக்குங்களா, அந்த ஒரு வார்த்தைக்கு மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வார்த்தைக்கு நம்ம படிக்க வேண்டாம். அப்போ ஆப்லேஷனுக்கு மீனிங் என்னன்னு பாருங்க, பனி ஆற்று அரிப்பு அப்படின்னு வருதுங்களா. ஒரு இடத்துல அரிமானம்னு இருக்கும், ஒரு இடத்துல வெறுமனே பனி ஆறுன்னு இருக்கும், ஒரு இடத்துல பனி ஆற்று அரிப்புன்னு இருக்கும். நம்ம ஒட்டுமொத்தமா சேர்த்து பனி ஆற்று அரிப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இது எக்ஸாக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட்கட்ஸ் பண்றது எனக்குமே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஒட்டுமொத்த வார்த்தையிலிருந்து கடைசி 4 லெட்டர் ரிமூவ் பண்ணிடுங்க. TION எடுத்துட்டு ABLA அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஏபிள்னா என்ன, அனேபிள்னா என்னன்னு தெரியும். ஏபிள்னா முடியும், அனேபிள்னா முடியாது. கரெக்டா? இப்ப இந்த வார்த்தையில ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் எடுத்தீங்க அப்படின்னா ABLA அப்படின்னு இருக்கு. அதை நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்னா ஏபிளா அப்படின்னு படிக்க போறோம். ஓகேங்களா? ABLAவை ஏபிளான்னு படிக்க போறோம். இதுக்கும் இந்த ஷார்ட்கட்க்கும் என்ன சம்பந்தம்னா, பனி ஆற்று அரிப்பு அப்படின்னு இருக்குல்ல, அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, பனியை, அதாவது ஏதோ ஒரு வேலையை, அந்த நீ போனவுள்ள 3 ஸ்ரீனி, அதை எடுத்துக்கிட்டு ஒரு பனியை ஆற்ற சொல்லி, அதாவது செய்ய சொல்லி நச்சரிச்சுட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு ஆபீஸ்ல ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, பனியை ஆற்ற சொல்லி நச்சரிச்சுட்டே இருக்காங்க. இங்க ஏன் நம்ம அதை யூஸ் பண்றோம்னா அரிப்புக்காக யூஸ் பண்றோம், நச்சரிப்பை. பனி ஆற்ற சொல்லி நச்சரிச்சுட்டே இருக்காங்க. நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, என்னால ஏபிளா இருந்தாதான் செய்ய முடியும், எனக்கு உடம்பு முடியலன்னா நான் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம பதில் பேசுவோம்ல. அப்ப ஏபிளா இருந்தா நான் செய்வேன், இல்லைன்னா நீங்க என்னதான் நச்சரிச்சாலும் நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை வச்சு இந்த ஏபிளான்றத நம்ம எடுத்துடலாம். ஏன்னா வேற எந்த கொஸ்டின்லயும் ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் ஏபிளான்னு வராது. நான் ஏபிளா இருந்தாதான் நீ என்னதான் நச்சரிச்சாலும் அந்த வேலையை நான் செய்ய முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஜஸ்ட் அது பக்கத்துல என்ன வேர்டு நம்ம கீவேர்டோ அந்த ஏபிளா அப்படின்றத மட்டும் எழுதி வச்சுக்கோங்க.
பணி ஆற்ற சொல்லி நச்சரிக்கிறாங்க அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை வச்சுக்கிட்டே நீங்க ஒரு 6 வார்த்தையை அதுல முடிச்சிடலாம். கரெக்டா? ஏன்னா ஏபிலேஷன்னா அரிமான தேய்வு, ஏபிலேஷன் ஏரியானா பனியாற்றடிப்பு பகுதி, அப்படி இல்லைன்னா மண்டலம், ஜோன்னா மண்டலமா, அடுத்து கோன்னா பனிக்கூம்பு. மீதி இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். இப்ப இதுக்கு இடையில மியாண்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். மியாண்டர் அப்படின்னா வளைவு அப்படின்றது அர்த்தம். கோர்னா உள்ளீடுன்னு தெரியும். இன்கேஸ் மியாண்டருக்கு தெரியல அப்படின்னா மியாண்டர் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் மட்டும் சும்மா மீன் ஞாபகம் வச்சுக்கலாம். MEAN மீன் ஞாபகம் வச்சுக்கிட்டா அதுல வளைவுன்னு இருக்கு. அப்ப மீனை நம்ம வளைவு போட்டு தான் பிடிப்போம். அப்ப அந்த வளைவுல இருந்து வளைவு மட்டும் வச்சு கூட அந்த மீன்ன்றதை வச்சு மியாண்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஏபிலேஷன் மொரைன். ஏபிலேஷனா பனியாற்று அரிப்பு தெரியும். மொரைன் அப்படின்றதுக்கு பாறை சிதிலம்னு இருக்கு. நமக்கு அதுக்கு மறக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப மொரைன் அப்படின்றத மோர் ரெயின் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ச்சியான மழை அதிகமா வந்தா கூட ஃபோர்ஸா வர 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 அந்த பாறை மேல தொடர்ச்சியா வந்ததுனால அந்த பாறையே செதில் ஆகுற அளவுக்கு மழை வந்திருக்கு, மோர் ரெயின் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடியதும் ஏபிலேஷன் வச்சு நீங்க ஈஸியா பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க அப்நார்மல் ஃபோல்டு. நார்மல்னா நமக்கு மீனிங் தெரியும். அப்நார்மல்னா இயல்புக்கு மாறா இருக்கக்கூடியது, அதுல அப்படிதான் மீனிங் இருக்கும். ஃபோல்டுனா மடிப்பு, சோ பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்க அபோரல் அப்படின்னு இருக்கு. இதுல அந்த ஏபி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஓரல்னு இருக்கும். ஓரல்னா நம்ம வாயால பேசுறது தான். அப்ப வெறும்னே ஓரல்னு கொடுத்திருந்தாங்கன்னா வாய் பகுதின்னு சொல்லியிருக்கலாம். இதுல ஏபி ஆட் ஆனதுனால அது ஒரு நெகட்டிவ்ல வர மாதிரி வாய்க்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை குறிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து அப் ஆர்ஜின் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்களா? பொதுவா ஆர்ஜின்ன்றதை எடுத்துக்கலாம். ஆர்ஜின்னா நம்ம எங்க இருந்து தோன்றி இருக்குமோ அதை குறிக்கும். நம்ம எல்லாரும் எங்க இருந்து வந்திருப்போம்? பழங்குடியின இனத்துல இருந்து தான் நம்ம அந்த ஆதி காலத்துல இருந்து வந்திருப்போம். அப்ப அப் ஆர்ஜின்னா பழங்குடி இனத்துல இருந்து நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப அந்த ஆர்ஜின்ன்றதான் இதுல கீவேர்டு. அபோரல்ல ஓரல்ன்றதான் கீவேர்டு. அதுல இருந்தா நம்ம அந்த வாயின்ற பகுதியை நம்ம எடுக்க போறோம். ஆர்ஜின் அப்படின்றதுல இருந்தா நம்ம பழங்குடியில இருந்து ஆர்ஜின் ஆயிருக்கோம் அப்படின்ற மாதிரி நமக்கு என்ன அந்த கொஸ்டின்ல கீவேர்டோ அதை அண்டர்லைன் பண்ணி தனியா வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து அப்ரஹாம்ஸ் ட்ரீ அப்படின்னா அப்ரஹாம்னா அப்படியே பேர் வந்துருச்சு. இப்ப ட்ரீனா இங்க மரம்னு கொடுக்கல, முகில் அமைவுன்னு கொடுத்திருக்காங்க. முகில்னா மேகம்னு தெரியும். இப்ப அப்ரஹாம் லிங்கன் நமக்கு தெரியும். அவரை நம்ம வான அளவுக்கு உயர்ந்த மனுஷனா பார்த்திருக்கோம். அதை வச்சு அந்த ட்ரீன்றதுனால அது வானத்து அளவுக்கு தொடும் அப்படின்ற வச்சு முகில்னா வானம்னா நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? சோ எக்ஸாக்டா அங்க மரம்னு கொடுக்கல, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய வார்த்தை எல்லாமே இந்த பேஜ்ல ஈஸி. ஏன்னா அப்ரேஷன் அப்படின்னா சிராய்தல் இல்ல தேய்தல், இந்த அரித்தல் இல்ல தேய்ப்பு, இது எல்லாமே ஒரே மீனிங் தான். அந்த அப்ரேஷன் அப்படின்றதுல பிரஷ் அப்படின்றத மட்டும் எடுத்துக்கோங்க. இப்ப அப்ரேசிவ்ஸ்னு இருக்கும், இல்ல அப்ரேஷன் இருக்கும். எல்லாத்துக்கும் காமன் வேர்டு அதுல இருந்து நம்ம பிரஷ்ன்றதை எடுத்துக்கிறோம். பிரஷ்ஷை வச்சுதான் நம்ம ஒரு பொருளை நம்ம தேய்ப்போம். கரெக்டா? வாஷ் பண்றதுக்கு. அப்ப அப்ரேஷன்றதுல பிரஷ்ஷை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா பிரஷ் வச்சுதான் நம்ம எல்லாத்தையுமே தேய்க்கிறோம் ட்ரெஸ் வாஷ் பண்றதுக்கு. அப்ப தேய்ப்பு, அரிப்பு இந்த மாதிரி தான் நமக்கு வரப்போகுது. கரெக்டுங்களா? சோ ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தையிலுமே அப்ரேசிவ்ன்றது வந்துடும். சோ அதை காமனா எடுத்துக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய செகண்ட் வார்த்தை ஈஸி தான். மினரல்ஸ்னா கனிமம், சாண்ட்னா மணல், வீல்ஸ் அப்படின்னா உருளைகள், இதெல்லாம் பேசிக் மீனிங் தான். ஓகேங்களா? அப்ரேசிவ்ஸ் அப்படின்னா தேய்ப்பு பொருட்கள், தேய்க்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருட்கள். இதெல்லாம் நமக்கு பேசிக்கா தெரிஞ்சது. சோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்ம எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்ப செகண்ட் பேஜ் பார்க்கலாம். அப்சர்வோ கைட் அப்படின்னு இருக்குங்களா? இப்ப இதுல தெரிஞ்ச வார்த்தை எதுவா இருக்குன்னு பாருங்க. கைட்டுன்றது பொதுவா தெரிஞ்சது. அதாவது பட்டம்ன்றது நமக்கு தெரியுமா? கைட்னா இப்ப சின்ன வயசுல நம்மளா எப்படி பட்ட விடுவோம்னா ஒரு பாறை மேல ஒரு மலை மேல போய் நின்னுதான் பட்ட விடுவோம். அப்ப அதை நம்ம பாறை மேல நின்று ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப பாறை மேல நின்னுகிட்டு அசால்ட்டா பட்ட விடுவோம் சின்ன வயசுல அப்படின்ற மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அசால்ட்ன்றது இங்க எதுக்காகனா அந்த பசால்ட்டுக்காக சொல்றேன். அப்ப கைட் அப்படின்னு வரக்கூடிய ஒரே கொஸ்டின் இதுதான். சின்ன வயசுல ஒரு பாறை மேல நின்னுகிட்டு அசால்ட்டா பட்ட விடுவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க அசிகுலேட் அப்படின்னு இருக்குங்களா? அதுல ஏவை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிக்கு லேட் அப்படின்னு 2 வார்த்தை கிடைக்குது. அதாவது சிக்கு பிளஸ் போட்டு லேட்டுன்னு எழுதி வச்சுக்கோங்க. சிக்னா நமக்கு தெரியும்ல, அதாவது இப்போ உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப சிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ப்ரொனன்சியேஷனை இதுல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதாவது இப்ப எதனால இவங்க லேட்டா வந்திருக்காங்க அப்படின்னா ரொம்ப சிக்கா இருக்கு, அதனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசிலாம் போட்டுட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ அசிகுலேட்ல ஏவை ரிமூவ் பண்றோம். ரிமைனிங் இருக்கிற வார்த்தை சிக்கு லேட்டு. சிக்குனா உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லைன்றதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசி போட்டுட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஆபீஸ் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ சிக்கு லேட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றதுனால. ஓகேங்களா? அடுத்து மீதி இருக்கிறதெல்லாம் ஈஸி தான். அதாவது ஆசிட் பாத்ஸ் அப்படின்னா அமில தொட்டிகள், ஆசிட் இக்னியஸ் ராக். பொதுவா இக்னியஸ் அப்படின்னாலே அனல் பாறைன்னு நமக்கு தெரியும். இன்கேஸ் தெரியல அப்படின்னா இக்னி அப்படின்றத அக்னின்னு வேணா மாத்திக்கோங்க. அக்னினா நெருப்பு நமக்கு தெரியும். ஸோ அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்.
ரிமைனிங் ஆசிட் ரெயின்ஃபால்னா அமில மழை பொழிவு, அதுவும் ஈஸி தான். ஆசிட் ராக்னா அமில பாறை, ஈஸி தான். அடுத்து அசிடிக்னு ஒரு வார்த்தை இருக்குங்களா, அசிடிக்னா அமில அப்படின்றது பேசிக்கா தெரியும். ஆனா சிலிக்கான் மிகு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, பிராக்கெட்ல அனல் குழம்பு பாறைகள்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ பொதுவா இப்போ ஒரு அனல் குழம்பு மேல பட்டுச்சுன்னா நம்மளுடைய அந்த ஸ்கின் எல்லாம் ரொம்ப உருகிடும், இல்ல எரிஞ்சிரும். ஆசிட் மேல பட்டாலும் அப்படிதான். அப்ப அந்த பிராக்கெட்ல இருக்க ஆன்சர் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அனல் குழம்பு பாறைகள் அப்படின்றது. அமிலம்ன்றது நமக்கு தெரியும். இதுல எக்ஸ்ட்ராவா சிலிக்கான் மிகு அப்படின்றது ஒரு தனி ஆன்சர். இன்கேஸ் அசிடிக்னு போட்டு சிலிக்கான் மிகு அப்படின்றதுல பொருந்தாததை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்றப்போ நம்ம அதை தான் ஃபர்ஸ்ட் எடுப்போம். ஆனா அதுவும் ஒரு ஆன்சர் தான்ன்றது நமக்கு தெரியணும். அப்ப அசிடிக்னா சிலிக்கான் மிகுன்னு ஒரு ஆன்சர் இருக்கு, அமிலம்ன்றது தெரிஞ்ச ஆன்சர். இந்த அமில அப்படின்றத நம்ம இந்த அம்மில அரைப்பாங்கல்ல, அதை நம்ம எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம். அம்மில மேக்சிமம் நமக்கு அரைக்கிறாங்கனாலே ஃபர்ஸ்ட் எது ஞாபகம் வரும், மிளகா அரைக்கிறது தான் ஞாபகம் வரும். அப்ப மிளகானா சில்லின்னு சொல்லுவோம்ல, அப்ப அந்த சில்லின்றத அந்த சிலிக்கான் அப்படின்றதுக்கு மாத்தி வச்சுக்கலாம். அமிலம் வரக்கூடிய அதே ஆன்சர்ல சிலிக்கான் மிகுன்றது வருது. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, அமிலம்ன்றத அம்மிலன்னு மாத்திக்கிட்டோம். அம்மில மிளகா அரைக்கிறோம், மிளகானா சில்லி, சோ சிலிக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர் இருக்குன்னு சும்மா தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஏ கிளைமேட் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்களா. இந்த மாதிரி நிறைய இடத்துல ஏ கிளைமேட், ஏஎம் போட்டு ஒரு கிளைமேட், ஏஎஃப் போட்டு ஒரு கிளைமேட் நிறைய வரும். அதெல்லாம் நம்ம தனியா ஒரு டைம் பாத்துக்கலாம். ஓகேங்களா? இது இல்லாம அடுத்த கொஸ்டின் ஒண்ணு இருக்குல்ல, ஆக்மைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல, அதுல பைராக்சின் வகை கனிமம் அப்படின்னு இருக்கு. இதே பிடிஎஃப்ல நிறைய கொஸ்டினுக்கு பைராக்சின் வகை கனிமம்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. சோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு பாசிபிள் இல்ல. அதனால இந்த மாதிரி இருக்கிறதையும் நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஆனா மேல இருக்கிறது நம்ம ஒமிட் பண்ணல, அதெல்லாம் சேர்த்து மொத்தமா நம்ம பாக்குறப்போ புரிஞ்சிடும். சோ அதை நம்ம தனியா படிக்கலாம். இந்த மாதிரி கிளைமேட்னு வருது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஆக்டினோமீட்டர். இப்போ ஆக்டினோ அப்படின்னு இருக்குங்களா, ஆன்சர்ல ஞாயிற்று ஆற்றல் செறிவுமானி அப்படின்னு இருக்கு. இப்போ ஞாயிறுனாலே நமக்கு எப்படி இருப்போம்னா ரொம்ப ஆற்றல் கம்மியா தான் இருப்போம். இப்ப அந்த ஆக்டினோ அப்படின்றத ஆக்டிவ் நோன்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம சண்டே தான் ரெஸ்ட் எடுக்கிற பீரியட். சண்டேல நம்ம வாரம் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு சண்டேல ரெஸ்ட் எடுப்போம். அப்ப அந்த நாள்ல மட்டும் நம்ம ஆக்டிவா இருக்க மாட்டோம், வீட்டுல ரெஸ்ட் எடுப்போம்னு வச்சுக்கலாம். அப்ப ஆக்டினோன்றத ஆக்டிவ் கூட்டல் நோன்னு வச்சுப்போம், ஆக்டிவா இல்ல. ஏன்னா ஞாயிற்றுல நம்ம எப்படி இருக்க மாட்டோம்னா ஆற்றலா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா டிசைட் பண்ணிக்கிறோம். மீட்டர் அப்படின்னா அது ஏதோ ஒரு அளவை குறிக்கக்கூடியது. அப்ப செறிவுமானின்றது ஈஸியா எடுத்துடலாம். நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஆக்டினோன் பக்கத்துல ஆக்டிவ் கூட்டல் நோன் போட்டுக்கோங்க. வாரத்துல எந்த நாள் நம்ம ஆக்டிவா இருக்க மாட்டோம்னு பாத்தீங்கன்னா ஞாயிறுல தான் நம்ம ஆற்றலா இருக்க மாட்டோம் ஆக்டிவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து ஈஸி தான். ஆக்டிவ் மார்ஜின் அப்படின்னா ஆக்டிவ்னா ஒரு செயலை ஆக்டிவா செய்யறது, மார்ஜின்னா விளிம்பு, அது பேசிக் தான். ஏன்னா ஆக்டிவ்னா செயல்ன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும்ல, ஒரு எந்த செயல் செஞ்சாலும் ஆக்டிவா செய்யணும்னு சொல்லுவாங்க. சோ ஆக்டிவ்னா செயல். அடுத்து ஆக்டிவ் ஆல்கனோ அப்படின்னா ஆக்டிவ் அப்படின்னா செயல்ல இருக்கக்கூடியது, அப்ப எழுச்சின்னு அர்த்தம். இன்ஆக்டிவ் ஆல்கனோனா அதுல இருந்து எந்த ஒரு லாவா அந்த எரி குழம்புல வராதுன்னு அர்த்தம். ஆக்டிவ் ஆல்கனோ அப்படின்னா இப்பயும் அந்த எரிமலையில இருந்து அந்த எரி குழம்புல வரும்னு அர்த்தம். சோ அது எழுச்சியில இருக்கக்கூடியது. கரெக்டா? அடுத்து ஆக்டோனியன்னா அப்படியே பேசிக் ஆன்சர் தமிழ்ல கொடுத்துட்டாங்க. அடுத்து ஆக்சுவல் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் இருக்கு. ஆக்சுவல்னா இயல்னு அர்த்தம், எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன்னா நம்ம எவாபரேஷன் படிச்சிருப்போம்ல, நீராவி போக்கு, அதே ஆன்சர் தான் இதுலயும், பேசிக் தான் அது. அடுத்து அடமண்டைன் அப்படின்னா பட்டை தீட்டிய வைர ஒளி. இப்ப இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அதுல இருந்து அடமண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம சில பேர் சொல்லுவோம்ல, கேட்ட பொருளை வாங்கி கொடுத்தே ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப அடமண்டா இருக்காங்க, அடம்பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்ப இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு கேர்ள் கிஃப்ட் கேக்குறாங்க அவங்க பர்த்டேக்கு. நல்லா பட்டை தீட்டின ஒரு ஒளி வீசுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வைர நெக்லஸ் எனக்கு வேணும், பார்த்தாலே அப்படியே லைட் அடிக்கிற மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு ஜொலிக்கிற மாதிரி எனக்கு ஒரு நெக்லஸ் வேணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப அது வாங்கி தர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், பேச மாட்டேன்னு சொல்லிட்டு சும்மா அடம் பிடிக்கிறாங்க. அப்ப அடமண்டா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்ப அடமண்டைன்னு ஒரு கொஸ்டின் பார்த்தாலே ரொம்ப அடமண்டா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம், அடம் பிடிக்கிறாங்கன்னு அர்த்தம். எதுக்காகனா நெக்லஸ் வாங்கி தர சொல்லி, டைமண்ட் நெக்லஸ். ஓகேங்களா? அடுத்து 5th பேஜ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஏஜென்ட்ஸ் ஆஃப் வெதரிங். இது நமக்கு நார்மலாவே தெரிஞ்சது தான். ஏஜென்ட்ஸ்னா ஊக்கிகள், வெதரிங் அப்படின்னா வானிலை காரணமா ஒரு சிதைவு ஏற்பட்டா அதை நம்ம வெதரிங் சொல்லுவோம். இதுவும் பேசிக் தான். இப்ப நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அக்ளோமரேட்னு இருக்கா, இதுக்கு தான் ஷார்ட்கட் தேவைப்படும். இதை நீங்க என்னன்னு எழுதி வச்சுக்கணும்னா கிளாமர் ரேட் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அதாவது ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கிளாமருடைய விகிதத்தை, ஐ மீன் ரேட்னா நம்ம அளவுன்னு வச்சுக்கலாமா, அவங்க ஃபேஸ்ல கிளாமருடைய அளவை அதிகப்படுத்தணும், ரேட்டை அதிகப்படுத்தணுன்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா கிரீமையும் வாங்கி வீட்டுல குவிக்கிறாங்க. அப்ப குவியல்னு ஒரு ஆன்சர். இப்ப குவிச்சுட்டு எல்லா கிரீம்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையா மாத்திட்டு ஒரே டைம்ல நம்ம கிளாமர் ரேட்டை அதிகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு குவிச்சு வச்ச எல்லா கிரீம்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஃபுல்லா கலவையா மாத்திட்டாங்க. மாத்திட்டு மொத்தமா ஃபேஸ்ல போட்டாங்க, ஃபேஸ் ஃபுல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? அப்ப எரிமலை, கலவைக்கல் ஒரு ஆன்சர், குவியல் ஒரு ஆன்சர். எதனால இப்படி பண்ணாங்கன்னா அவங்க ஃபேஸுடைய கிளாமர் ரேட்டை அதிகப்படுத்தலான்றதுக்காக இதை செஞ்சாங்க. அது மொத்தமா அவங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு. சோ எரிமலை, கலவைக்கல் ஒரு ஆன்சர்,
கூச்சி வச்ச எல்லா கிரீம்ல இருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணதுனால குவியல் அப்படின்றது ஒரு ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க ஏ கிரேடேஷன். இது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். ஏ கிரேடேஷன் அப்படின்றதுல இருந்து ஏ கிரேட் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிறோம். ஏ கிரேட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற மாதிரி கணக்குங்களா? இப்ப நாம போயிட்டு என்ன அட்வைஸ் பண்றோம்னா, ஏ கிரேட் எடுக்கணும் அப்படின்றதுக்காகலாம் ப்ரெஷரா படிக்காதீங்க, ப்ரெஷர் இல்லாம படிங்கன்னு சொல்றோம். ப்ரெஷர் அப்படின்னா அழுத்தம்னு அர்த்தம், இங்க அழுந்தம்னு இருக்கும். இல்லாம அப்படின்னா இங்க உராமன்னு அர்த்தம். படிங்க அப்படின்னா படிவுகள்னு அர்த்தம். இப்ப ப்ரெஷர் இல்லாம அழுத்தம் இல்லாம படிங்க அப்படின்றத அழுத்தம் இல்லாமன்றதுக்கு இங்க உரான்னு இருக்கு. அப்ப அழுந்தம் உரா படிவுகள் அப்படின்றது ஆன்சரு. ஸோ ஏ கிரேட் எடுக்கணுன்றதுக்காகலாம் ப்ரெஷரா படிக்கணும்னு கிடையாது, ப்ரெஷர் இல்லாம படிங்க அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்றோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க அக்ரிகேட். அக்ரிகேட்ன்றது வேற டிபார்ட்மெண்ட் கலை சொல்லியுமே வரும். இன்னொரு இடத்துல மொத்தம் அப்படின்னு ஒரு ஆன்சர் இருக்கும், இங்க கூட்டு தொகுதின்னு இருக்கு. நீங்க ஸ்லாஷ் போட்டு மொத்தம்ன்ற ஆன்சரை எழுதிக்கோங்க. நம்ம பொதுவாக இதுக்கு என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம்னா அக்ரிகேட் அப்படின்னு இருக்குங்களா, அதை ரெண்டா பிரிச்சு அக்ரி கூட்டல் கேட் அப்படின்னு யூஸ் பண்றோம். அக்ரினா விவசாயம், கேட்டுனா கேக்குறாங்கல்ல அந்த கேக்குறது தான் நான் கேட்டுன்னு சொல்றேன். கே போட்டு இட்டு டூ போடுவோம்ல அதை போட்டுக்கோங்க இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல மாத்தி. அப்போ அக்ரிக்காக விவசாயத்துக்காக ஒரு பேங்க்ல லோன் கேட்டு, அந்த கேட்டுன்றது லோன் கேட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப விவசாயத்துக்காக அக்ரிக்காக லோன் கேட்டு போனா நீங்க எவ்வளவு கேக்குறீங்களோ மொத்த அமௌண்ட்டையும், ஏன்னா மொத்தம்ன்றது வேற ஒரு பிடிஎஃப்ல ஒரு ஆன்சர், அதை எழுதி வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு அக்ரிக்காக லோன் கேட்டு போறீங்களோ நீங்க கேட்கிற மொத்த லோனையும் கூட்டு உங்க கையில கொடுப்பாங்க. அப்ப மொத்தம் ஒரு ஆன்சர், கூட்டு தொகுதின்றது ஒரு ஆன்சர். ஓகேங்களா?